ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜெயக்குமார். இந்த வீடியோவில் வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்னா, ஒரு வெசலில் வந்து ஒரு டயாமீட்டர் ஆஃப் கேஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அந்த வெசலுக்குள்ளே இருக்கிற அப்சல்யூட் ப்ரெஷர் அண்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் டென்சிட்டி தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து கொஷின் ரீட் பண்ணி பார்ப்போம். த வெசல் ஆஃப் சிலிண்டர் ஷேப் இஸ் 50 சென்டிமீட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வெசல் வந்து எப்படி இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஒரு வெசல் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. இதுக்குள்ளே வந்து 50 சென்டிமீட்டர் டயாமீட்டர். ஸோ இதோட டயா வந்து 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 50 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் வந்து இதோட ஹைட் வந்து 75 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இட் கண்டெய்ன்ஸ் 4 கிலோகிராம் ஆஃப் கேஸ். இதுக்குள்ளே ஃபில்லாக இருக்கிற கேஸ் வந்து 4 கிலோகிராம். ஓகேங்களா? 4 கிலோகிராம். ஸோ த ப்ரெஷர் மெஷர்ட் வித் மேனோமீட்டர் இண்டிகேட்ஸ். மேனோமீட்டர்ன்றது ஒரு மெஷர்மெண்ட் டூல் தான். ஸோ அதை வச்சு மெஷர் பண்ணும்போது 62 mm ஆஃப் ஹெச்ஜி. ஹெச்ஜின்றது மெர்க்குரி. ஸோ 620 mm ப்ரெஷர் வந்து மேனோமீட்டரில் காட்டுது. ஸோ அபவ் த அட்மாஸ்பியர். அண்டு பாரோமீட்டர் ஒரு ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டூல் தான். அதை வச்சு மெஷர் பண்ணும்போது 760 mm ஆஃப் எஃப்ஜி வந்து கிடைக்குது ப்ரெஷர். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எரேசர் பண்ணிடுங்க. இப்போ வந்து கிவன் டேட்டா வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா ரைட் பண்ணிடுவோம். டயாமீட்டர் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ டிவைட் பை 100 போட்டோன்னா நமக்கு வந்து 0.5 மீட்டர் கிடச்சிரும். ஸோ அதே போல் சேம் 75 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் ஹெச் ஈக்குவல் டு 75 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டிவைட் பை 100 போட்டோன்னா நமக்கு மீட்டர் கிடச்சிரும். 7.5 மீட்டர் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்த கிவன் டேட்டா வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் கேஸ் இன்சைட் த வெசல். ஸோ அதை வந்து 4 கிலோகிராம். அது என்னென்ன எடுத்துக்கிறோன்னா மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா உள்ளே என்ன இருக்கோ அதுதானே மாஸ். ஸோ மாஸ் ஈக்குவல் டு 4 கிலோகிராம். ஓகேங்களா? அடுத்து கிவன் டேட்டா வந்து 620 அண்ட் 760. மேனோமீட்டர் ரீடிங் வந்து 620. மேனோமீட்டர் ரீட் 620ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது பாரோமீட்டர் ரீட் வந்து 720. ஸோ நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் கேஸ். அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன் செகண்ட். அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். நமக்கு ஆல்ரெடி பாரோமீட்டர் ரீடிங் வந்து 620 + 720ன்னு பாரோமீட்டர் அண்ட் மேனோமீட்டர் ரீடிங் கொடுத்துருங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 1380 வரும். ஓகேங்களா? 1380 வேல்யூ வரும். இப்போது ஹெச்ஜி மெர்க்குரியுடைய 1 mm ஆஃப் 1 செகண்ட். இப்போது 1 mm ஆஃப் ஹெச்ஜியோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஸ்டாண்டர்ட். இது வந்து ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. 1 mm ஆஃப் ஹெச்ஜியோட ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1333.4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து இருக்கிற வேல்யூ வந்து 1380. 1380 1 mm ஆஃப் ஹெச்ஜியோட ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து சேர்த்து மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் ப்ரெஷரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 133.4 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டல் ப்ரெஷர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1.841 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாரில் கன்வெர்ட் பண்ணால் 1 bar ஈக்குவல் டு 10⁵. 1 bar ஈக்குவல் டு 10⁵. ஸோ இது நம்ம 1 பாரில் கன்வெர்ட் பண்ணால் 1 bar ஈக்குவல் டு 10⁵. ஸோ 1.84 இன்ட்டு பார். ஸோ இதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ ஓகேங்களா? அடுத்த கொஷின் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்த கொஷின் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்டு டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸ் என்ன கொடுத்துட்டாங்க? மாஸ் வந்து 4 கிலோகிராம். அதாவது அந்த இப்போ ஒரு வெசல் இருக்குது. அந்த வெசலுக்குள்ளே இருக்கிற கேஸ் வந்து 4 கிலோகிராம் ஆஃப் கேஸ் இருக்குது. மாஸ் ஈக்குவல் டு 4 கிலோகிராம்.
ஓகேங்களா? 4 கிலோகிராம் இருக்குது. இப்போது இந்த மாஸை வச்சு நம்ம இது கண்டுபிடிக்கலாம், வால்யூம் கண்டுபிடிக்கலாம். சார் வால்யூம் கண்டுபிடிக்க முடியாது, இது கண்டுபிடிக்கலாம், ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கான ஃபார்முலா எஸ்பின்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பி ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கான ஃபார்முலா வால்யூம் டிவைட் பை மாஸ். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட வால்யூம் மாஸ் இருக்குது 4 கிலோகிராம், ஆனால் வால்யூம் கிடையாது. ஓகேங்களா? வால்யூம் நமக்கு வந்து தெரியாது. வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். இப்போது வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஒரு சர்க்குலர் இருக்குது, ஒரு சர்க்குலர் கண்டெய்னர் வெசலுக்கான வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து π/4 இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இதுதான் ஃபார்முலா. நமக்கு வந்து வால்யூம் தெரியாது. π/4 இன்ட்டு டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்ன்றது டயா. நமக்கு வந்து டயா வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 50 சென்டிமீட்டர் நம்ம வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், 0.5 மீட்டர். ஓகேங்களா? ஹைட்டு வந்து நமக்கு தெரியும். ஹைட்டு கண்டெய்னரோட ஹைட்டு வந்து 75 சென்டிமீட்டர், அது 0.75 மீட்டராக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, ஸோ வால்யூம் ஆஃப் வெசல் வந்து 0.147 மீட்டர் கியூப். ஸோ வால்யூமுக்கு வந்து யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸோ இதுதான் வேல்யூவாக வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் டிவைட் பை மாஸ். நமக்கு வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ 0.147 மீட்டர் கியூப். மாஸ் வந்து 4 கிலோகிராம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். என்னென்னா 0.03675 ஒரு வேல்யூ கிடைக்கும். மீட்டர் கியூப் டிவைட் பை கிலோகிராம். ஸோ இதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம இப்போ டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து டென்சிட்டி ஈக்குவல் டு, டென்சிட்டி வந்து இப்படி கூட ரோ மாதிரி கூட மென்ஷன் பண்ணுவாங்க. டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மாஸ் டிவைட் பை வால்யூம். இதுதான் ஃபார்முலா. நமக்கு வந்து மாஸ் தெரியும். மாஸ் வந்து 4 கிலோகிராம் டிவைட் பை வால்யூம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 0.147 இன்ட்டு மீட்டர் கியூப். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், 27.21 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ கொஷினில் கொடுத்த எல்லா கொஷினுக்கும் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதிய ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.